சிறகடிக்க ஆசை சீரியல பொறுத்தளவு, நம்ம முத்து சிட்டி ஒரு ஆளுகிட்ட பணத்த கேட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தாப்ல இல்லையா? நம்ம முத்து கரெக்ட்டான நேரத்துல போயிட்டு அந்த ஆள காப்பாத்திர்றாங்க. அதே டைம்ல சத்யாவ கூப்ட்டு வார்ன் பண்ணி பார்க்குறாப்ல. ஆனா வந்து முத்து சொல்றத நம்ம சத்யா கேட்கறதா இல்ல. அப்படியே இங்க நம்ம சீதாவ காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வாண்டடா நம்ம ஸ்ருதி போறாங்க. இவங்க எதுக்குடா இங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில ஒரு கிஃப்ட்டோட எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம சீதாவுக்கு பிரசன்ட் பண்றாங்க. இப்ப எதுக்குடா இந்த ஸ்ருதி வாண்டடா போய் சீதாவ பார்க்க போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதி வாடகை தாய் மூலியமா குழந்தை பெத்துக்கிறத விசாரிக்கிறதுக்காக தான் போயிருக்கிறாங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சீதா கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா சீதா வேலை பார்க்கறது அந்த ஹாஸ்பிட்டல்ல தானே. அதுக்காக தான் வாண்டடா கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு போயிருக்கிறாங்க இந்த ஸ்ருதி. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க சத்யாவோட பிறந்த நாளுக்காக கூழ் ஊத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வேண்டிக்கிறாங்களாட்டுக்கு. அதுக்காக வந்து ஃபோன் பண்ணி மாமாவையும், அக்காவையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு சத்யா இருந்துகிட்டு, "அக்காவ வேணும்னா கூப்பிடுங்க. அந்த ஆளெல்லாம் கூப்பிடக்கூடாது என் பொறந்த நாளைக்கு. அப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னா நான் வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. இப்ப நம்ம மீனாவும் என்ன செய்றதுன்னு தெரியல. தன்னோட வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட இது எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி என் தம்பியோட பொறந்த நாளு, அதுக்கு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நீங்க வரக்கூடாதுன்னு வேறயா அவன் சொல்றான், அப்படின்னு சொல்றாங்க. "என்னைய மதிக்காத வீட்டுக்கு நீ எதுக்கு போற?" அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு போயிடுறாப்ல. ஆனா இந்த ஸ்ருதி இருந்துகிட்டு, "நீங்க என்ன முத்துக்கிட்ட அடிமையா வேலையா பார்க்குறீங்க? அவருகிட்டலாம் எதுக்கு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு கிளம்பி போங்க." அப்படின்னு ஐடியா குடுத்துர்றாங்க. நம்ம ஸ்ருதியும், மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத இங்க விஜயா ஒட்டு கேட்டர்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும்ல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.